அண்ணாமலையும் எல்லாரும் வெளியே நிக்கும்போது விஜயா ஓடி போறாங்க. எல்லாரும் விஜயாவை திரும்பி பாக்குறாங்க. அப்ப விஜயா வெளியே நின்னுட்டு யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாங்க. யாருமே இல்ல. அதனால அண்ணாமலைய வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போறீங்கல்ல, அதான். யாரும் வரல, நீங்க போங்க கார்ல ஏறி. சரி விஜயா, நான் போயிட்டு வந்துடுறேன். ரோகிணி கிறிஷ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஆட்டோல கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல சேரும்போதே உன்கிட்ட எத்தனையோ ட்ரிப் நான் சொல்லியிருக்கேன், நீ எங்கேயும் போக கூடாதுன்னு. அம்மாவை பாரு கிறிஷ், ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் வரணும். அதே மாதிரி ஸ்கூல் வேனை மிஸ் பண்ண கூடாது. அம்மா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இன்னொரு பையனும் படிக்கிறான், நான் அவன் கூட வந்துருவேம்மா ஸ்கூலுக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கிறிஷ், அதெல்லாம் நீ பண்ணவே கூடாது. தெரியாதவங்க கிட்ட பேசவே கூடாது. கூட யாரு கேட்டாலும் என்ன பத்தியோ வீட்டை பத்தியோ எதுவும் பேசக்கூடாது. புரியுதா கிறிஷ் உனக்கு? நான் போயிட்டு வரேம்மா, ப்ளீஸ்மா. சொல்றத கேட்கணும். அம்மா ப்ளீஸ்மா. அடம் பிடிக்காதரா அம்மா, ப்ளீஸ்மா. கிறிஷ், அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை ஊர்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன். அப்புறம் அம்மா உன்னை பார்க்க கூட வரமாட்டேன். இங்க பாருப்பா கிறிஷ், அம்மா உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ஸ்கூல்ல கூட உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு விஷ் பண்ணு, அவ்வளவுதான்டா செல்லும். ஈவினிங் அம்மா வரும்போது உனக்காண்டி கேக் வாங்கிட்டு வரேன், சரியாப்பா? ஆட்டோக்காரரு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வண்டியை ஓட்டுறாரு. முத்து அண்ணாமலைய கார்ல கூட்டியாந்து விட்டுறாங்க அந்த ஸ்கூல்ல. முத்து சொல்றாங்க, அப்பா நீங்க ஸ்கூலுக்கு போங்க, நான் உங்களை இருந்து கூட்டிட்டு போறேன்ப்பா கார்லயே. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, நான் என்ன பச்சை குழந்தையாடா நீ கூட்டிட்டு போறதுக்கு? நானே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன், போயிட்டு வா. அப்ப ரோகிணி அவங்களோட பையனை கூட்டிட்டு வர்றாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு வெளியே அண்ணாமலையும் முத்தும் பேசிக்கிட்டு இருக்கத ரோகிணி பாத்துடுறாங்க. அம்மா, முத்து அங்கிள்மா, நான் கூப்பிடவா? ரோகிணி பையன் வாய மூடுறாங்க. நேரா அவங்க இறக்கி விட்ட ஆட்டோலயே ஏறி உட்கார்ந்துடுறாங்க ரோகிணி. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட கேக்குறாங்க, யாரு இந்த பெரியவரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வாட்ச்மேன் சொல்றாங்க, நீங்க எதுக்குமா அத பத்தி எல்லாம் கேக்குறீங்க? இல்லன்னு, எனக்கு தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரு, அவர் எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு கேட்டேன். அவரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காருமா. என்ன, அவரு எல்லா நாளும் இங்க வருவாரா? இல்லம்மா, வாரத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை தான் அக்கௌண்ட்ஸ் பார்க்க வருவாரு. ரோகிணி கிட்ட அவங்க பையன் சொல்றாங்க, அம்மா ஸ்கூல் பெல் அடிச்சுட்டாங்க, நான் போறேம்மா. டேய் இருடா. ரோகிணி சொல்றாங்க, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவேணாம். அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேம்மா. பரவாயில்ல வாடா, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க பையனை. ரோகிணியோட அம்மா கேக்குறாங்க, ஏண்டி இப்பதானே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன, அதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்ட, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ரோகிணி நடந்த விஷயத்த எல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி. விதி உன் வாழ்க்கையில எப்படி விளையாடுது பார்த்தேல்ல. இத்தனை நாள் வேலைக்கு போகாத மனுஷன் இப்பதான் வேலைக்கே போகணுமா? இப்படியே போனாலும் உன் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் வேலைக்கு போகணுமா? எல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி. அம்மா சொன்னா கேப்பியா கல்யாணி? என்னம்மா இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் வாழ்வ? உங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் உண்மைய சொல்லிரு. அம்மா, உண்மைய சொல்லிட்டு அப்படியே மொத்தமா வந்து இந்த வீட்டுல உட்கார்ந்துறவா? கல்யாணி முதல்ல கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் ஏத்துப்பாங்க. அம்மா, என் மாமியார பத்தி உனக்கு சரியா தெரியலம்மா. சாதாரணமான வீட்டு பொண்ணுன்னு அந்த மீனாவை மருமகளா நடத்தினதே கிடையாது. இப்பயும் மீனாவை பார்த்தா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னை பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதாம்மா, மொத்தமா என்னை வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க. திரும்பவும் என் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. கல்யாணி, எத்தனை நாள் தான் பயந்து பயந்து இந்த மாதிரி வாழ்வ? இப்ப பாரு, கிறிஷ் ஸ்கூலுக்கு போக முடியல. அம்மா, ஒரு நாள் போலாட்டி ஒன்னும் ஆகாதுமா. எனக்கு என்னமோ கல்யாணி, உண்மைய நீ வீட்டுல சொன்னா உன்னோட மாமனாரு உன்னைய புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையா இருக்கு. நல்ல மனுஷம்மா. எல்லாரையும் நல்லவங்களா நினைக்காத. மனோஜ் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு தெரியல. அப்பனா கல்யாணி இப்படியே ஆயுஷ்க்கும் வாழ்ந்துட போறியா? அம்மா, உண்மைய எப்ப சொல்றதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அதுக்குன்னு டைம் வரும். கல்யாணி, காலம் யாருக்காண்டியும் காத்திருக்காது. பார்த்தேல்ல, உன் பையனுக்கு இப்பவே நிறைய கோவம் வருது. அவன் வளர்ந்துகிட்டு இருக்காம்மா. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா அவன் நிறைய கேள்வி கேட்பான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவனே கேட்கலாட்டியும் நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஒரு ட்ரிப்பு லைஃப் ஒன்னால போச்சு. இது நானா தேடிக்கிட்ட லைஃப். நான் யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
எனக்கு எப்ப சொல்றதுன்னு தெரியும். இப்ப பிரச்சனை எல்லாம் மனோஜோட அப்பா ஸ்கூல்ல வேலை செய்யறதுதான். கல்யாணி இப்ப என்ன செய்ய போற? அம்மா, அவரு வார வாரம் புதன்கிழமை தான் வருவாராம் வேலைக்கு. புதன்கிழமை மாத்திரம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாத. கல்யாணி, அது எப்படி முடியும்? 1-2 நாள்னா பரவாயில்ல, வாரம் வாரம் ஸ்கூலுக்கு லீவு போட்டா ஸ்கூல்ல கேட்க மாட்டாங்களா? அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. முதல்ல மாமனாரு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணுமா? அம்மா பேசாத, மனோஜ் கால் பண்ணிருக்காரு. சொல்லு மனோஜ். அப்படியா? சரி, லொகேஷன் அனுப்பு, நான் வந்துடுறேன். போனை கட் பண்றாங்க ரோகிணி. அம்மா, அந்த புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கம்மா. கிருஷ மறந்து போய் கூட புதன்கிழமை அனுப்பி வைக்காத, சரியாம்மா? சரி ரோகிணி, என்னமோ பண்ணு. மனோஜோட ஃப்ரெண்டு கார்ல மனோஜ கூட்டிட்டு போய் ஒரு பங்களா முன்னாடி இறக்கி விடுறாங்க. மனோஜ் சொல்றாரு, என்ன என்ட்ரன்ஸே பலமா இருக்கு? அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாரு, உங்க லைஃப்ல புது சாப்டர் ஓபன் ஆக போகுது, அதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது. வீட்டுக்குள்ள போனா இன்னும் அசந்து போயிருவீங்க. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, நாங்க காலையில வாக்கிங் போறப்ப உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணுவோம். அவரு தான் உங்களை பத்தி சொன்னாரு. சார், வீடு வெளியே இருந்து பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீடு. விற்கணும்னு முடிவு எடுத்தப்ப யாரோ ஒரு ஆளுகிட்ட கடனுக்கேன்னு வித்துட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, தொழிலையும் முன்னேறி வர்றீங்க. அதனால உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த வீட்டை கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஒரு பொருள் அருமை தெரியறவங்க கைக்கு தான் போகணும். மனோஜ் சொல்றாரு, கரெக்டா சொன்னீங்க சார். இப்படி ஒரு ஆளை நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் சார். அப்பதான் மனோஜ்னு உங்க பேரை உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு. அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். உங்ககிட்ட இந்த வீட்டை வித்தாதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு சார். இந்த வீட்டை வாங்குற ராசி நீங்க முன்னுக்க வந்தா எனக்கு பெருமை சார். ரோகிணிக்காண்டி மனோஜ் வெயிட் பண்றாரு வீட்டை சுத்தி பாக்குறதுக்கு. ரோகிணி வந்த உடனே வேகமா ஓடி போறாரு ரோகிணிய கூட்டிட்டு வர்றதுக்கு. ரோகிணி, இவர்தான் இந்த வீட்டோட ஓனர் கதர். வீட்டோட ஓனர் மனோஜ பத்தி ரொம்ப பெருமையா ரோகிணி கிட்ட சொல்றாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, ப்ரோ, நீங்க போய் நல்லா சுத்தி பாருங்க உங்க ஒய்ஃபோட. நான் இங்க கீழே நிக்கிறேன் ப்ரோ. மனோஜும் ரோகிணியும் வீட்டை சுத்தி பாக்குறாங்க. வீட்டு மொட்டை மாடியில இருந்து கடலை ரசிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.